Praise the Lord, sisters and brothers. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. 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 நம்ம இன்னைக்கு சுவிசேஷத்தை பார்ப்போம். புனித மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16 இறை வசனங்கள் 9 முதல் 15 முடிய. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 திருவசனங்கள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்து தான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற போது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்று சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை மகதலா மரியா மூலியமாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததை மகதலே மரியா சென்று அவர் பார்த்தார். அதன் பிறகு இயேசுவோடு இருந்தவர்களிடம் வசனம் தெளிவா இருக்கு. அவர் புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு 10வது வசனம் சொல்லுது. மரியா உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பின்பு இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு 3 முறை சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு நற்செய்தி பறைசாற்றிய காலத்தில் 3.5 ஆண்டுகள் சீடர்களோடு இருந்தார். சீடர்கள் அவரோடு இருந்தனர். அவருடைய போதனை கேட்டனர். அற்புத அடையாளங்களை பார்த்தார். இறையாட்சி குறித்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கேட்டிருக்கிறார். அவருக்கு சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் தனிமையா இருக்கும்போது இயேசு ஆண்டவர்களை போய் கேட்பாங்க. அவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் கேட்ட ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லுவார். அவர் 3 முறை சொல்லியிருக்கார். தலைமை குருக்கள், மூப்பர்கள், மறைநூல் அறிஞர்கள், கடவுளால் நான் அவர்களிடம் ஒப்புவிக்கப்படுவேன். அவர்கள் என்னை வேற்று மக்களிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் சாட்டால் அடிப்பித்து ஏளனம் செய்து சிலுவையில் அறைவார்கள், என்னை கொல்லுவார்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுனா என்று சொல்வார். உங்களுக்கு பின்பு கலிலேயாவுக்கு செல்ல 3 முறை சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர்களோடு இருந்த மரியா, மகதலேன் மரியா பார்த்து அவங்களுக்கு திரும்ப சொல்றாரு. அவங்க சொல்லும் பொழுது அவங்க அதை நம்பவே இல்லை. மாறா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? துயருற்று அழுது கொண்டு இருந்தார்கள் அப்படி சொல்லப்படுது.
சரி, அப்போஸ்தலர்கள் சந்தோஷப்படாம ஏன் துயரிட்டு அழுது கொண்டிருந்தாங்க? சொல்லுங்க. இயேசு சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க. அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், மகதல மரியா தோன்றினா அவங்களோட இருந்தவங்க தான் மகதல மரியா இல்லைங்களா? அவங்க போய் சொல்லும் பொழுது நம்பல. ஆனாலும் துயரிட்டு அழுது கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன் அப்போஸ்தலர்கள் துயரிட்டு அழுது கொண்டிருந்தாங்க? அவங்க நம்பல. இயேசு உயிர்த்து திரும்ப எழுந்து வருவாருன்னு அவங்க நம்பல. அந்த இறந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஆமா இல்லையா? ஆண்டவர் பல முறை சொன்னாரு, காதால கேட்டாங்க, அற்புத அடையாளம் பார்த்தாங்க. உன்னை பேதுரு சொன்னாரு, இயேசு நமக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு தனியா கூட்டு போய் கடிந்து கொண்டாரு இல்லையா? இதெல்லாம் பேதுருக்கு ஞாபகம் இருக்கு, அப்போஸ்தலருக்கு ஞாபகம் இருக்கு, சீடர்களுக்கு ஞாபகம் இருந்தது. இருந்தாலும் அந்த நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. திடீர்னு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டு தான் இருந்தார், ஒவ்வொரு காரியமா அவர் வெளிப்படுத்தி தான் இருந்தாரு. கெத்செமனே கைது செய்யப்பட்டதுல இருந்து நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் கடுமையான அதிர்ச்சிகளை அவர்களுக்கு உருவாக்கியது. எதிர்காலமே சூன்யமான மாதிரி அவங்க உணர்ந்தாங்க. அதனோட விளைவு அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாமே போச்சு கடைசியில நம்ம உயிருக்கு ஆபத்து. அந்த நிலையில தான் அவங்களை அழுது கொண்டிருந்தாங்க. அதுதாங்க தெளிவா போட்டிருக்கு இல்லையா? அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தார், அது சொன்னதை நம்பல. மக்தல மரியா பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னதை நம்பல. அதுவும் இல்லாம இன்னும் 2 பேர் அவர்களோடு இருந்தவர்களே இருக்கு. அவர்கள் இருவர்னு 12வது வசனம் சொல்லுது. அவர்களும் இருவர் வயல்வெளிக்கு சென்று இருக்காங்க. அங்கே இயேசு பாக்குறாங்க. அவங்க திரும்பி வந்து நாங்க இயேசுவை கண்டோம் அப்படின்னு சொன்ன போது அவங்க நம்பல. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? அவர் கடின உள்ளத்தை கண்டு நம்பிக்கையின்மை கண்டித்தார். ஆனா அதே அப்போஸ்தலர்கள் அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்களுக்கு பிறகு பெந்தகோஸ்து நாள்ல என்னெல்லாம் அற்புதங்களை செஞ்சாங்க. அது பிறகு தலைமைச் சங்கம் மீது எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக உயிர் கொடுத்தாங்க நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இயேசு அவங்க என்ன சொன்னாலும் அவங்க பண்ண தப்புகள் ஆண்டவர் கண்டிக்கல. பேதுரு காட்டி கொடுத்தாரு. பேதுரு வந்து அவர் மறுதளித்தாரு. பேதுரு யூதாஸ் அவர் காட்டி கொடுத்தாரு. நண்பான் தான் சொன்னார் இல்லைங்களா? தோழா இந்த முத்தம் எடுத்தா காட்டி கொடுக்கிறாய் சொன்னாரு. மறுதளித்த பேதுரு ஆண்டவர் கண்டிக்கல. தவறுகள்லாம் செய்த போது கூட ஆண்டவர் அந்த மக்களை வந்து அந்த அப்போஸ்தலரை வந்து கண்டிக்கல. ஆனா எப்போது நம்பாம இருந்தாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் கண்டித்தார். ஒரு பேய் பிடித்த சிறுவனை அவர்கிட்ட கொண்டு வராங்க. அதை நம்ம படிச்சிருக்கோம். மத்திய 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போ அவர் சீடர்கள் கொண்டு வராங்க. சீடர்கள் அந்த பேயை விரட்ட முடியல. அப்ப ஆண்டவர் இயேசு தாபோர் மலையில இறங்கி வராரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, சீட அந்த பையனுடைய அப்பா சொல்றாரு, பையனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, பேய் பிடிச்சு அழகழிக்குது, சீடர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால குணப்படுத்த முடியல அப்படின்னு. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து கடிந்து கொண்டார் இல்லையா? நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, உங்களோடு நான் எவ்வளவு நாள் இருப்பேன், உங்களை எவ்வளவு நாள் நான் பொறுத்துக் கொள்வேன்னு ஆண்டவர் கடுமையா கண்டிச்சார் அவங்க. மத்தேயு 17:17 நீங்க வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் விரும்பாதது ஒரு காரியம், நம்பிக்கையின்மை ஆண்டவர் கடுமையா கண்டிக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் அவன் மத்தியில் செயல்படவே முடியாது. இன்னைக்கும் கூட அதே தான் நடக்குது இல்லைங்களா? இன்றைக்கும் பாருங்க, பல ஆண்டுகளாக இந்த பிரேயருக்கு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கு சரிங்களா? நமக்கு ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டம் வரும் பொழுது நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். ஒரு சிலரு ஏதாவது நடந்தாலும் நம்புறது இல்லை. அப்போ ஆண்டவர் விரும்புறது வந்து நம்ம நம்பிக்கையை நம்ம நம்பணும்னு விரும்புறாரு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு போய் சொல்றாரு இல்லையா? அப்போஸ்தலர் பணி 1:3 நீங்க வாசிக்கலாம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்களாக இறையாட்சி குறித்து அவர்களுக்கு போதித்தார்னு இருக்கு. அவர் கற்பித்தாங்க. தாம் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு எண்பித்தார், சான்று பகர்ந்தார். நான் சிலுவையில் அறைஞ்சாங்க, நான் உயிர் தெழுந்துட்டேன், ஏதோ நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்கு எலும்பு சதையும் எனக்கும் இருக்குது அப்படி அவரோட சாப்பிட்டு இருக்காரு. எல்லா காரியங்களும் செய்தார். அப்போ அதே இயேசு தான் நம்மோடு இருக்கிறார் சரிங்களா? அன்னைக்கு இயேசுவோடு இருந்தாங்க, இயேசு அவங்களோடு இருந்தார். இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறாரு? நம்மளோட இருக்கிறாரா இயேசு? சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? சரி, எங்க இருக்கிறார்?
நம் உள்ளத்தில். நம் உள்ளத்தில் இருக்கிறார் இல்லையா? அப்போ யோவான் 6:56 சொல்றாரு இல்லையா, என் உடலை உண்டு ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கிறான், நானும் அவனோடு இணைந்திருக்கிறேன். என் உடலை உண்டு ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கிறான், நான் அவனோடு இணைந்திருக்கிறேன். உறுதியா சொல்றாரு ஆண்டவர். 1 Corinthians 6:17 வாசிலாம் இருக்கும். ஆண்டோடு இணைந்திருப்பார், உள்ளத்தால் அவரோடு இணைந்திருக்கிறார். 1 Corinthians 6:17 வசனம் எடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைந்து இருக்கிறார். இதை நம்மளால நம்ப முடியுதா? ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளால நம்ப முடியுதா? ஒரு சின்ன ஒரு போராட்டம் வந்து என்ன பண்றோம்? கணவர் குடிச்சிட்டு இருக்காரு, ஐயோ பிள்ளைங்களுக்கு படிக்க மாட்டாங்களே, பிள்ளைங்களுக்கு வியாதியா இருக்க, ஃபீஸ் கட்டுற என்ன பண்ணுவாங்க, பல விதமான போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரதான் செய்யுது. சரிங்களா? அப்போ அந்த நிலையில நம்மளால நம்பிக்கையோடு இருக்க முடியுதா? அப்ப ஆண்டவர் விரும்புகிறது வந்து நம்பணும். ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, கடவுள் இயேசு கிறிஸ்துவழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவையில் அனைத்தையும் சந்திப்பார். கிறிஸ்து இயேசுவோட இணைந்திருக்கிறார், சொல்வன்மை நிறைவரையும் பெற்று எல்லா வகையிலும் செல்வந்தனா இருக்கிறேன். இதை நான் நம்பணும். ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ் பெற்று சிறப்புறுவர் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதை நான் நம்பணும். இதெல்லாம் நம்ம நம்புறோமா? நம்பினா அதுக்குரிய காரியங்கள் நம்ம நடக்கும். அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி பிள்ளைங்க படிக்கல, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, அப்ப இந்த காரியத்தை சொல்லணும். ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார், பிள்ளைங்க ஒவ்வொன்றும் கடவுள் அருளும் செல்வம், பிள்ளைகள் ஆண்டவர் தர பரிசில். இதை நான் நம்பணும். என் பிள்ளைங்க கடவுளை அன்பு செய்கிறார், ஆண்டவர் தந்த பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் தாமே பிள்ளைகள் கற்றுத்தரீங்க, என் பிள்ளை நிறைவாழ்வு பெற்று சிறப்பு இருக்கிறாங்க, அதை சொல்லுங்க. அப்ப எப்போ கண் முன்னாடி என்ன பிரச்சனை பேசாதீங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாத ஆட்சியின் அடிப்படையில் வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவையோ நிலையானவைன்னு வாசிக்கிறோம். அதாவது வசனமெல்லாம் நல்லா வாசிக்கிறோம், நம்ம செயல்படும். இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷன், வீட்டுக்காரர் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, புரிஞ்சுக்கலையா, அப்போ அது தொடக்கம் 2:18 சொல்லுது இல்லையா, ஆண்டவர் எனக்கு தகுந்த துணையை கொடுத்திருக்கிறார். மனிதன் தனிமையா இருப்பது நன்று, தகுந்த துணையை கொடுத்திருக்கிறார், நான் நம்புவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல 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 ஆண்டவர் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்த்த அந்த கிரேஸ் உங்களுக்குள்ள செயலாற்றதை பார்ப்பீங்க. கடவுள் அன்பு உள்ளத்திலிருந்து பொழியதை பார்ப்பீங்க. எப்போ நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்றது இல்லைங்களா? அப்போ அந்த கணவன் நல்ல கணவனா இருப்பான், மனைவி நல்ல ஒருத்தர் புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு ஒருத்தர் குடும்பம் எப்படி விளங்கணும்னு விரும்புறாரோ அந்த குடும்பத்தின் தன்மை அந்த குடும்பத்தில் விளங்கும். அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் எடுத்து சொல்லி அதை அறிக்கை செய்யும் பொழுது, பேதர் சொல்றாங்க இல்லையா, என்ன நேர்ந்தாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது, கடவுள் பார்வையில் எது சரி நீங்களே பார்த்துங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்களை நாம் மனசுல வச்சிருக்கணும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையிலுள்ளது, அது மாறாதது, உயிருள்ளது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் எப்பவுமே நம்பணும். இந்த நம்பிக்கை தான் கடவுள் நம்ம கிட்ட விரும்புகிறார். இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஆணி வேறும் அச்சாரமா இருக்குது. எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும், இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னோம். ஆண்டவரை நான் தாவீது ராஜா சொன்னது மாதிரி நம்ம அறிக்கை, அந்த துணிச்சலோட நம்மளால அறிக்கை செய்ய முடியும். இதோ நான் ஆண்டவரை என் கண்முன் கொண்டுள்ளேன், ஆண்டவரின் வலப்பக்கம் உள்ளார், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா காலத்துல கடவுள் அவங்களுக்கு உள்ளத்துல இல்லை, ஆவியான அவங்க உள்ளத்துல அவங்களோட தங்கி இருந்தாங்க, அவங்க மேல இருந்தாங்க, பணிக்காக கொடுக்கப்பட்டார். அப்பேற்பட்டாரா தாவீது ராஜா சொல்றார், ஆண்டவரை என் கண்முன் கொண்டுள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. யோசுவா 1:8 ஆண்டவர் சொல்றார், யோசுவா 10 சொல்றாருல, திருச்சட்ட நூலை உன் கண்முன் நின்று அகற்றாதே, அதை அல்லும் பகலும் தியானி சொல்றாரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடம்லாம் வெற்றி காண்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. அப்போ இந்த இறை வார்த்தை எப்பவுமே நம்ம கண்முன் இருக்கு, நம்ம வாயை விட்டு அகலக்கூடாது. அப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தைக்கு ஒத்து அதனோட அலைனாச்சுன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் வெற்றி மேல் வெற்றி காண்கிற பிள்ளைகளா மாறுவீங்க. திருப்பாடல் 22:4-5 சொல்றது, எங்க முன்னோர்கள் நம்பினார்கள், விடுதலை அடைந்தார்கள்,
உம்மை நம்பினார்கள், ஏமாற்றம் அடையவில்லை. அப்போ எப்போ நம்ம ஆண்டவரை நம்புறோமோ, நம்ம ஒவ்வொரு காரியங்கள் நாம் விடுதலை பெறுவோம். யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறோமோ, நாம் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய மாட்டோம். இது கண் முன்னாடி வச்சுட்டு ஆண்டவர் இயேசு சொன்னதை போல இறையாட்சியின் மைந்தர்களாக ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை நம்புகிற மக்களாக வாழ. அப்போ ஆண்டவர் சொல்வார், நம்புகிறோன்னு எல்லாம் கூடும். இந்த மலையை பார்த்து எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுந்து உள்ளத்தில் ஐயமின்றி உள்ளத்துல ஒரு டவுட் கூட இல்லாம நம்பிக்கையோடு சொன்னா அது அப்படியே நடக்கும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டம் எது இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட டவுட் இல்லாம சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். நீங்க நம்பினீங்களா அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். என் ஆண்டவர் உங்களால் இயலாதது ஒன்றுமே இராது, உங்களால் செய்ய இயலாதது ஒன்றுமே இராது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ளாருங்க எப்போ இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளைங்க அசைக்க முடியாத நம்பிக்கை, மலையை பெயர்க்கும் அளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை பிள்ளைங்களா அன்பு செய்து வாழ்கிற. ஏன்னா நம்ம கட்டளை பெற்றிருக்கோம், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை ஒரு அன்பு செய்யுங்கள். சோ ஆண்டவரை நம்புவோம். நம் வாழ்வின் ஆணி வெறும் அடித்தளமாக இந்த அன்பு நிலைத்திருக்க இயேசு சொன்ன அந்த கட்டளை கீழ்ப்படி நடந்து ஆண்டவர் சொன்னது போல உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவின் உண்மையில சாட்சிகளாய் வாழ்க. இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தை ஒவ்வொரு இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, துதி கன மகிமை உமக்கு எடுத்துக்கிறோம். மீட்பெரும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால், தந்தை, சுதன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரதர்ஸ்க்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிரைஸ்